நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல GS3 சிலபஸ் பார்த்தோம்ல. இந்த GS3 சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் எக்கானமி பார்த்தோம், அடுத்து அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்ல. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் சிலபஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதான் கவர் பண்ண போறோம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆக்சுவலா கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் தான் நம்ம மாடர்ன் இந்தியாவில் படிச்சது, அதெல்லாம் கம்ப்ளீஷனாக தான் வரும். பட் GS3க்கு எப்படி எழுதணும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கேட்டா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா GS3ல அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டாபிக் ஆல்மோஸ்ட் ஓவர். நீங்க நெக்ஸ்ட் எழுத போறீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தனி டாபிக் போட்டுட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிக்கலாம். ஒருவேளை GS3 மெயின்ஸ் அந்த சிலபஸ் கிளாஸ் பார்க்கலன்னா பார்த்துருங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், யாரெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ ஃபாலோ பண்றீங்களோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல இருந்து எப்படி நோட்ஸ் எடுத்துக்கணும்ன்ற ஸ்ட்ராட்டஜியும் அது வந்துடும். ஸோ GS3யோட மெயின் சிலபஸ் வீடியோ பார்த்துருங்க. பிளஸ் ஹவு டு டேக் நோட்ஸ் ஃபார் மெயின்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல ஒரு பார்ட் இருக்கும், அதையும் முடிச்சிருக்கேன். இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் போகலாம். ஸோ எப்போதுமே மெயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கேட்கறாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் வரல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்தா ஃபேக்ட் ஆட் பண்ணிக்கலாம் இன்ட்ரோல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வராதனால டெஃபினேஷன் வரும். வாட் இஸ் லேண்ட் ரிஃபார்ம், டிஃபைன் லேண்ட் ரிஃபார்ம்ஸை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை பிரசென்ட் பண்ணணும் சிம்பிளா ஒன் லைன்ல. அந்த ஒன் லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேருக்கு அது புதுசா இருக்கும் அந்த டேர்ம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவோட எக்கனாமி என்ன எக்கனாமி? அக்ரிகல்ச்சர் எக்கனாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் பீப்புளோட மோஸ்ட் ஆஃப் தி லைவ்லிஹுட் வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல தான் அவங்களோட சாப்பாடு, அவங்களோட சம்பளம் எல்லாமே இருக்கு. பட் அக்ரிகல்ச்சருக்கு பேஸ் எது? லேண்ட் தானே. எஸ். பட் இந்தியாவில் எல்லா மக்கள்கிட்டயுமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கா? கண்டிப்பா இல்ல. சில பேர்கிட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கும், சில பேர்கிட்ட 50 ஏக்கர் லேண்ட் இருக்கும், சில பேர்கிட்ட 1 ஏக்கர் லேண்ட் இருக்கும், சில பேர்கிட்ட லேண்ட் இருக்காது, லேண்ட்லெஸ் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸும் இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர்ல. லேண்டை பேஸ் பண்ணி சின்ன லேண்ட் வச்சிருக்கிற ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. லேண்டே இல்லாம அடுத்தவங்க லேண்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, லேண்ட்லெஸ் லேபர்ஸ், இவங்க இருக்காங்க. அப்போ ஒரே வில்லேஜ்ல இவ்வளவு இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரே மெயின் ரீசன் என்ன? லேண்ட் தானே. ஒருவேளை எல்லாருக்கும் லேண்ட் வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய முதலாளி, பெரிய லேண்ட் லார்டு, ஒரு சின்ன ஃபார்மர், ஒரு லேண்டே இல்லாத லேபர் அப்படின்ற டிஃபரன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ வில்லேஜ்ல இருக்கிற இன்இக்வாலிட்டியை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, ஃபேர் அக்சஸ் டு லேண்ட். எல்லாருக்கும் லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், அப்புறம் தான் ஈக்குவலா. லாஜிக் புரிஞ்சுல. சில பேருக்கு லேண்டே இல்ல, எல்லாருக்கும் முதல்ல லேண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம பேசிக்கணும், ஈக்குவலா பிரிச்சுறதுல அப்புறம். பட் இந்தியாவில் இன்னும் எல்லாருக்கும் லேண்டே கிடைக்கல. ஸோ லேண்ட் ரிஃபார்மோட மெயின் பர்பஸ் என்னன்னா எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் லேண்ட் கிடைக்கணும், ஃபேர் அக்சஸ் டு லேண்ட். ஸோ எல்லாருக்கும் லேண்ட் கிடைக்கணும்னா யாரு வந்து இந்த ரிஃபார்ம் பண்ணணும்? கவர்மெண்டா? ஓகே, கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ள ஒரு இன்டர்வென்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும் லேண்ட் அக்சஸபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதா? கவர்மெண்டோட மெயின் பர்பஸ் என்ன? லேண்ட் பிரிச்சு தரதன் வழியாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும்ல, அது என்னன்னா இன்இக்வாலிட்டி சரியாகுது கன்ஃபார்ம்லி. ரெண்டாவது, ஒரே ஆள் கிட்ட ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆளால எஃபெக்டிவா விவசாயம் பண்ண முடியாது. அதே லேண்டை ஒரு 100 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு இன்னோவேட்டிவா, ஏன் அவன் லேண்ட் இல்ல, அது கரெக்டா ஒரு 50 ஏக்கர்ல 100 பேர் வேலை செய்யறதுக்கும் ஒவ்வொருத்தவங்க லேண்ட் கொடுத்து வேலை செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கணும்னா ஒரே வழி, எல்லாருக்கும் லேண்ட் கொடுத்துட்டா அவன் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் பண்ணும். அது ஒரு காரணம். ஸோ லேண்ட் ஹோல்டர்ஸ் யார்கிட்டலாம் பெரிய லேண்ட் ஹோல்டு பண்றாங்களோ, பிக் லேண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய லார்ஜ் லேண்ட் ஹோல்டிங்ல இருந்து டிவைட் பண்ணி யார்கிட்ட சுத்தமா லேண்டே இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சமாச்சு லேண்ட் அசஸ் பண்றோம்ல, அதுக்கான ப்ராசஸ் தான் லேண்ட் ரிஃபார்ம். ஸோ லேண்ட் ரிஃபார்மோட ரிசல்ட் என்ன? இன்இக்வாலிட்டி. ஓகே, இன்னொன்று முக்கியமானது, இன்இக்வாலிட்டின்றது நம்ம சோஷியாலஜில, சொசைட்டில, GS2ல படிப்போம். GS3ன்றது எக்கானமி. எக்கானமிக் ஆங்கிள் விஷயம். ஓகேவா? லேண்டை பிரிச்சு கொடுத்தா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்டிவா இருக்கும். கரெக்டா? டு ப்ரமோட் எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்போ பேசின எல்லா கீவேர்ட்ஸையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து உங்களோட பேட்ச்லேயே நான் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அதில் கண்டிப்பா டிஃபைன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பேசின டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் லைன் 2 லைன்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டெஃபினேஷன் ஓவர். பட் இருந்தாலும் நான் இன்னும் 2 லைன் சொல்றேன், ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பிடிக்கும்ல. ஸோ இப்போ பேசின கான்செப்ட் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா 2 சொல்றேன். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதை எழுதிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்? இட் இஸ் தி சேஞ்சஸ் brought in the agricultural structure. அக்ரிகல்ச்சர் வேணா அக்ரேரியன் போட்டுக்கலாம். வெயிட், அக்ரேரியன் ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் இருந்த அக்ரேரியன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. எப்படி? த்ரூ டைரக்ட் இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் வந்து டைரக்ட் இன்டர்வென்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் லேண்ட் ரிஃபார்ம். ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் இன்டர்வென்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுதுல, அதுதான் என்னது? லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இது ஒரு டெஃபினிஷன். இல்லைன்னா வேற. லேண்ட் ரிஃபார்ம் ரெஃபர்ஸ் டு லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ். புரிஞ்சா? சட்டப்பூர்வமாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போம். லேண்ட் ரிஃபார்ம் ரெஃபர்ஸ் டு தி லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் brought by the government to alter the ownership of land. கரெக்டா? சட்டப்பூர்வமாக கவர்மெண்ட் உள்ள வந்து அந்த லேண்ட் ஓனர்ஷிப்போட மெத்தட மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் தான் டெஃபினேஷன். இதை எழுதணும் அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டோரியில இருந்து நீங்களே டிரைவ் பண்ணி கொண்டு எழுத முடியும். ஓகே. ஸோ எந்த லேண்ட் ரிஃபார்ம் கொஸ்டின் கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதணும். ஸோ டெஃபினேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? லேண்ட் ரிஃபார்ம் இந்தியாவுக்கு ஏன் தேவை? வாட் இஸ் தி நீட் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம் கொஸ்டின் வரலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான், சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாம்னாலே போதும். பட் நீடை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேண்டை பத்தியான, இந்தியாவில் லேண்டை பத்தியான சில ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஹிஸ்டரியில படிச்சது தான் நான் சொல்றேன். நம்ம இந்தியா ரூல் பண்ணது யாரு? பிரிட்டிஷா? பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரைவேட் லேண்ட் கிடையாது. அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த லேண்ட் சொந்தம் அப்படின்னு பிரைவேட்டாவே கிடையாது. ஸோ பிரிட்டிஷ்க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பிக் லேண்ட் லார்டு, லேண்ட்லெஸ் லேபர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ராஜா இருப்பார். ஒட்டுமொத்த லேண்டும் ராஜா
ராஜாவோட கண்ட்ரோல் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், இந்த பகுதி ஒர்க் பண்ணலாம், கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்த விளைச்சல் நீங்க எடுத்துக்கலாம். ராஜா உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்ததுனால ஒரு சர்டன் பார்ட் என்ன பண்ணலாம், ராஜாவுக்கு வந்து நீங்க டாக்ஸா தட்டலாம். இப்போ கட்டுறோம்ல, நம்ம சம்பளத்தில் டாக்ஸ் கட்டணும், சேம் லைக் தட். அப்போ லேண்ட்ன்றது கம்யூனிட்டியோட ப்ராப்பர்ட்டி. அந்த கம்யூனிட்டியோட சிம்பிள் யாரு, ராஜா. ஸோ பிரைவேட் இவருக்கு பெரிய லேண்ட் லார்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படிலாம் தேவையில்லை, ராஜாவுக்கு பவர் போயிடுச்சு. ஓகே, ஸோ ராஜா இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, லேண்ட்ல இருந்து டாக்ஸ் வாங்கக்கூடாது, பிரிட்டிஷ் தான் வாங்குவாங்க. ஓகே, எப்படி வாங்குறது? இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இந்த லேண்ட் வச்சுக்கலாம். இந்த லேண்டுக்கு நான் ஒரு ஆளை போடுறேன், நீங்க யாரு, ஜமீன்தார், இந்த லேண்டோட ஓனர். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், விவசாயிகளை வேலைக்கு வச்சு அதில் விளைச்சலை உருவாக்கி அந்த விவசாயிகள்ட்ட என்ன பண்ணுங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு என்ன இருக்கு, பிரிட்டிஷ். ஜமீன்தாரி சிஸ்டம், ரியாத்வாரி சிஸ்டம், இது டீடைல்டா ஹிஸ்டரியில பார்க்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, லேண்டை வந்து கம்யூனிட்டியா இருந்ததை இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா மாத்துறாங்க. ஸோ ரெண்டு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் அது ஜமீன்தாரி சிஸ்டம் வழியா இந்த ஒரு ஃபுல் லேண்ட் கம்யூனிட்டி லேண்டா இருக்கிறத ஜமீன்தார் என்ன பிரிச்சுக்கிறாங்க, அதாவது ஏலம் விடுறாங்க. இந்த லேண்ட் யாரெல்லாம் வாங்க வரீங்க, இது ஒரு பெரிய லேண்டு, நாலா பிரிச்சாச்சு, யாரு கேட்கறீங்கன்னு கேட்பாங்க. பிரிட்டிஷ் ஏலம் விடுவாங்க. அது யார் வாங்குறாங்களோ அவங்க ஜமீன்தார். ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு, இந்த இடத்த வாடகை விடுவார். எந்த விவசாயிக்கு இது வேணும் கேட்பார். அவர் என்ன பண்ணுவாரு, கல்டிவேட் பண்ணுவாரு. கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்ஸ் கட்டுவாரு ஜமீன்தாருக்கு. ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு, அந்த விவசாயி சார்பா போயிட்டு பிரிட்டிஷ்க்கு டாக்ஸ் கட்டுவார். இது ஒரு பார்ட். அடுத்து ரியாத்வாரி. ஜமீன்தாரே தேவையில்லை, டைரக்டா என்ன பண்றாங்க, விவசாயிகளுக்கு லேண்ட் கொடுத்துறாங்க. விவசாயம் என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ணி டாக்ஸ் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கட்டு. ஸோ ரெண்டு சிஸ்டமே எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் தான். என்ன ரீசன், டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒட்டுமொத்த லேண்டும் வில்லேஜுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து ஓனர்ஷிப்பா இருக்கும்போது ராஜா வந்து சிம்பிள் ஆஃப் லேண்ட் தான். அவ்வளவுதான். அதாவது நான் உங்களுக்கு வெல்ஃபேர் பண்றேன், இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு காசு தேவையில்லை, அந்த காசு கொடுத்துருங்க, உங்களை என்ன பண்ணிக்கிறேன், பாதுகாத்துக்கிறேன். ஸோ ஒரு வெல்ஃபேர் மெக்கானிசமாக இருந்துச்சு. பட் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, லேண்டை ஏலம் விடுறாங்க, ஒரு ஆளுக்கு தராங்க, ஜமீன்தாருக்கு தராங்க, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாறுது. அவர் என்ன பண்ற, வாடகைக்கு விடுறாரு. ஸோ விவசாயிகிட்ட வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னா, கம்யூனிட்டி இண்டிவிஜுவலா மாறி போச்சு. ஸோ இதுதான் இந்தியாவோட கேரக்டர். ஸோ இப்போ வரைக்குமே லேண்ட் என்னவா இல்லை, கம்யூனிட்டி லேண்டா இல்லை. அப்போ ஆரம்பிச்ச பிரிட்டிஷ் காலனிசம் இம்பாக்ட் எங்க இருக்கு, நம்ம லாங்குவேஜ்ல எப்படி இங்கிலீஷ் இருக்கோ சேம் லைக் தட் இந்தியாவோட எக்கனாமிக்குள்ளேயும் பிரிட்டிஷ் இருக்காங்க. சில பேர்கிட்ட லேண்ட் பெருசா இருக்கிறதுக்கும், சில பேருக்கு லேண்ட் இல்லாம இருக்கிறதுக்கும், சில பேர் கம்மியா லேண்ட் இருக்கிற இந்த பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் வந்து காலனைசேஷனோட இம்பாக்ட். ஸோ இது ஸ்டோரி, இது உங்களுக்கு ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க. இது ஜஸ்ட் லைக் இதெல்லாம் எக்ஸாம் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே முதல்ல பண்ண ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் லேண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது ஜமீன்தார் கிட்ட நிறைய லேண்ட் இருக்கு, டாக்ஸ் அதிகமா இருக்கு, இந்த சிஸ்டம் மாற்றணும். அப்போ லேண்ட் ரிஃபார்ம் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டுமொத்த லேண்டும் மக்களுக்கு இருந்துச்சு. இப்போ சில பேர்ட்ட லேண்ட் இருக்கு, சில லேண்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் எல்லா லேண்டையும் கவர்மெண்ட் எடுத்துக்க முடியாது. கரெக்டா அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், கம்யூனிசம் ஆயிடும். அப்படி தேவையில்லை, இருக்கிற லேண்டை எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், இப்போ பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை ரெண்ட் அண்டர் தி ஜமீன்தாரி சிஸ்டம். மீனிங் புரிஞ்சா? எஸ், லேண்டை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஏலம் விட்டாங்க, ஜமீன்தார் வாங்கிட்டாரு. ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு, யாருக்கு இந்த லேண்ட்ல விவசாயம் பண்றீங்களோ அவருக்கு என்ன பண்ணுவாரு, வாடகை கொடுவார். இப்போ இது வரைக்கும் விவசாயிகள் தான் என்னது, லேண்ட் ஓனர்ஸா இருந்தாங்க ராஜாவோட அடையாளத்தில். இப்போ விவசாயிகள் ஆகிட்டாங்க, டெனன்ஸா மாறிட்டாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணியாகணும், லேண்டுக்கு வாடகை கொடுத்து தான் விவசாயம் பண்ண ஆயிடுச்சு. புரியுதுல? எஸ், ராஜாக்கு டாக்ஸ் கட்டினாலே போதுமா இருந்துச்சு. ஜமீன்தார் உள்ளதுனால ஜமீன்தார் கிட்ட அந்த லேண்டை வாடகை வாங்கி விவசாயிகள் ஆகிட்டாங்க, டெனன்ஸா மாறிட்டாங்க. ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் வேலைக்கு ஆகாது, ஜமீன்தாரியை தூக்கி ஆகணும். ஜமீன்தாரிக்கு ரெண்ட் எப்படி கொடுப்பாங்க, நீங்க கல்டிவேட் பண்ணதுல, விவசாயம் பண்ணதுல அட்லீஸ்ட் 25% ரெண்டா கொடுத்துருணும். அப்போ 4/1 வந்து ஜமீன்தாருக்கே கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கு லாபம் இருக்காது, விவசாயிக்கு லாபம் இருக்காது. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட். அண்ட் இது கூடவே இன்னொரு பாயிண்ட், இந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, அவர் எந்த லேண்டை ஏலத்துக்கு வாங்கினாரோ அந்த லேண்ட் மட்டும் இல்லாம மற்ற கம்யூனிட்டி பிளேஸையும் அவரோட லேண்ட் சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு, கிளைம் பண்ணி அதிலே வாடகை கேட்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டில் பக்கத்துல மாடு கட்டி வைப்பாங்கல்ல, ஒரு சின்ன ஒரு கிரீன் ஏரியா இருந்துச்சுன்னா மாடு கட்டி வைப்பாங்க. இல்ல மாடு என்ன பண்ணும், அதை கிரேஸ் பண்ணும்ல. அவன் என்ன பண்றான்னா, மாடு ஏன் எங்க கிரேஸ் பண்றாங்க, நீங்க போயிட்டு ஏன் மாடு கட்ட கேட்க முடியுமா, அது கவுன் ப்ராப்பர்ட்டி தானே. பட் ஜமீன்தார் என்ன பண்ணா, நீங்க கிரேசிங் பண்ற இடமும் என்னோட இடம் தான் சொல்லிட்டு அதுவும் டாக்ஸ் வாங்கணும். மீனிங் புரிச்சா? ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குன்னா, இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் என்னோட தான். அப்படி ஃபாரஸ்ட்ல போய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, ரெண்ட் கட்டுங்க. உங்க மாடு போயிட்டு என்ன பண்ணுது, கிரேஸ் பண்ணுது. உங்க ஆடு என்ன பண்ணுது, கிரேசிங் பண்ணுது. அப்ப அந்த பாஸ்டர் லேண்ட் என்னோட தான், அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ கல்டிவேபிள் லேண்ட்ல இருந்தும் ரெண்ட் வாங்கிக்கலாம். உங்க மாடு ஆடல எங்கெல்லாம் போதோ, காட்டுக்கு போச்சு, காட்டுல போய் எடுக்கிறீங்கன்னா காடு என்னோட தான், ரெண்ட் கொடுங்க. பாஸ்டர் லேண்ட் என்னோட தான், ரெண்ட் கொடுங்க. ஸோ ஹை ரெண்ட் ஒன்று. ரெண்டாவது இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஃபாரஸ்ட், பாஸ்டர் லேண்ட் இதெல்லாம் இல்லீகல், அவனுக்கு சொந்தமே கிடையாது, மக்களுக்கு சொந்தம். அந்த இடத்துல இருந்து வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் ஜமீன்தார் என்ன பண்றான், லேண்டை வாடகைக்கு விடுறான்ல, யாருக்கு, ஃபார்மர்ஸ்க்கு. இப்போ அவன் யாரு, ஃபார்மர் கிடையாது, டெனன்ட் ஃபார்மர், அதாவது வாடகைக்கு எடுத்த ஃபார்மர். இவனை எப்போ வேணா அவனுக்கு தேவையான வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ்டு லேபர், அதுக்கு வார்த்தை வந்து பெகர். ஸோ ஜமீன்தாருக்கு இது வரைக்கும் இந்த லேண்டை வந்து ஜமீன்தாருக்கு கொடுத்ததன் வழியாக மட்டுமே இவ்வளவு எக்ஸ்ப்ளாய்டேஷன் யார் அனுப்பிக்கிறான், விவசாயிகள். ஸோ ஃபோர்ஸ்டு லேபர், பெகர் உருவானாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து இன்டர்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டெனன்ட் ஃபார்மர் இருக்கார்ல, வாடகை வாங்கிட்டு ஒர்க் பண்றாருல, அந்த கல்டிவேஷன்ல 25% ரெண்ட் வந்து ஜமீன்தாருக்கு கொடுத்தாச்சுன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதை வச்சு சாப்பாடு தர முடியாது. அப்போ சேவிங்ஸ் பண்ண முடியாது. சேவிங்ஸ் பண்ணலன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷத்துக்கு. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியல, சேவிங்கே பண்ண முடியல. ஸோ சேவிங்கே பண்ண முடியலன்னா ப்ராடக்டிவிட்டி எப்படி இருக்கும், வருஷம் இம்ப்ரூவ் ஆகுமா, ஸ்டாண்டர்ட் ஆகுமா? ப்ராடக்டிவிட்டி ஸ்டாக்னேஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சிஸ்டம். என்ன சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், ரியாத்வாரி சிஸ்டம். ஸோ இப்போ பேசின லைனை சொல்றேன், அந்த லைன் எழுதிக்கங்க, மீனிங் இப்படி சொல்லுங்க. இந்த லைன் கண்டிப்பா இப்படிதான் எக்ஸாம் அவசியம் கிடையாது.
கிடையாது. இப்போ பேசின விஷயம் வந்து லைனா புரியுதுன்னு சொல்லுங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டமும் ரேத்வாரி சிஸ்டம் என்ன பண்ணுச்சுன்னா, லோ இன்கம் ஃபார் ஃபார்மர்ஸ் தட் லெட் டு லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஃபார்மருக்கு இன்கம் லோ வரதுனால அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் தட் லீட்ஸ் டு ஸ்டாக்னன்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ 4வது பாயிண்ட் இங்க எடுக்கலாமா? ஸ்டாக்னன்ட் ப்ரொடக்டிவிட்டி. 5வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க தான் இந்த லேண்ட்ல ஒர்க் பண்றீங்க, இந்த லேண்டை வந்து கடன் வாங்கிட்டீங்க, ஓகேவா? அப்போ டெம்பரரியா இந்த 5 வருஷத்துக்கு நீங்க தான் ஓனர் அப்படின்ற ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, எழுதி கொடுப்பாங்களே, ரெக்கார்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை, புவர் ரெக்கார்ட்ஸ். ஸோ நான் தான் அந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான ரெக்கார்ட் டாக்குமெண்ட் எதுவுமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லாதனால எனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த லேண்டை வச்சு காசு வாங்க முடியல, இல்ல விற்க முடியல. புவர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போது சொல்லுவாங்களே, லேண்ட் தான் நமக்கு எல்லாமே சொல்லுவாங்களே, சாப்பாடு போடுறது, காசுல ப்ராப்ளம்னா லேண்டை வச்சு காசு வாங்குறது வட்டிக்கு, இந்த மாதிரி எந்த பாசிட்டிவுமே இதுல கிடையாது. ரெண்ட் அதிகம், மாடு எங்க போக முடியாது, போஸ்ட் லேபரும் பண்ணணும், வருஷம் லாபமும் வரல, அந்த லேண்டை வச்சு கடன் வாங்க முடியல. 6வது பாயிண்ட், இது எல்லாமே ஜமீன்தார் சிஸ்டத்துல நெகட்டிவ். ரேத்வாரில் என்ன கிடையாதுன்னா, ஜமீன்தாரத்து கிடையாது, டைரக்டா அந்த லேண்டோட ஃபார்மர் தான் ஓனர். ஸோ அதுவும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். பட் ஜமீன்தார் இல்லாமல் டைரக்டா கவர்மெண்ட் என்ன பண்றோம், ஃபார்மர் டாக்ஸ் வாங்கிடும். ஸோ டைரக்டா இருந்தாலும் இன்டர்மீடியட் எதுவுமே இல்லைனாலும் கூட டாக்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலையும் எக்ஸ்ப்ளாய்டட் சிஸ்டம் தான். ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கலாம், இல்லை இப்படி யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேண்ட் வந்து ஃபார்மர் தான் ஹோல்டு பண்றாரு, விவசாயம் பண்றாரு, டைரக்டா டாக்ஸ் கட்டணும் யாருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. பட் பிரிட்டிஷ் கேட்கற டாக்ஸ் கட்ட முடியல. இவர் என்ன பண்ணுவாரு, மணி லெண்டருக்கு போவார். மணி லெண்டர் கிட்ட போய் காசு கேட்பாரு. மணி லெண்டர் வட்டி அதிகமாக கேட்க, மணி லெண்டர் அது கடன் தர வட்டிக்காரர் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வட்டி கேட்பான். உன்னால வட்டி கட்ட முடியாது, லேண்ட் என்ன பண்ணுவா, கொடுத்துருவோம். ஸோ நிறைய பேரோட லேண்ட் வந்து கடன் கொடுத்துருக்காங்களே வட்டிக்காரங்க, அவங்களே வாங்கிட்டாங்க. அப்போ ஜமீன்தார் ப்ராப்ளம் வந்தாங்க. இப்போ புதுசா இன்னொரு ஆள் மணி லெண்டர் ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. மணி புரியுதா? எப்பெல்லாம் நீங்களா ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களோ, ஜமீன்தாரி சிஸ்டத்துல ஓனர் வந்து யாரு, ஜமீன்தார், அதனால பிரச்சனை கிடையாது. இதுல வந்து விவசாயிகள் தான் ஓனர். அப்போ அவங்களுக்கு ஒரு லேண்ட் கொடுத்தாச்சு. அப்போ நீங்க தான் எப்போ முதலாளி என்ன பண்ணுவீங்க, டெவலப் பண்ண ஆசைப்படுவீங்க. அப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினா அதிக வட்டி கேட்கறான். நம்ம என்ன பண்றோம், ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறோம், பட் ஒர்க் அவுட் ஆகல. அவன் என்ன பண்ணிக்கிறான், லேண்ட் எடுத்துக்கிறான். ஸோ ரேத்வாரி சிஸ்டம் வந்து இன்டர்ஃபரன்ஸ் யாரும் இல்லை, இன்டர்மீடியட் யாருமே இல்லை, ஜமீன்தாரி டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் கூட ஹை டாக்ஸ் ஒன்று. பட் இன்னொரு ஆள் வந்துட்டாங்க, மணி லெண்டர், மகாஜன், பட் நிறைய பேர் வந்ததுனால அகைன் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ எல்லா பாயிண்ட்டும் சேர்த்து ஒரே லைன்ல எக்ஸாம்பிள் எழுதிட்டு அதுக்கு எல்லாம் எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ அகைன் கொஸ்டின் வரேன். ஸோ வாட் இஸ் தி நீட் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் லேண்ட் டென்யூர் சிஸ்டம். மீனிங் புரிஞ்சா? எஸ், அதாவது ஜமீன்தாரி சிஸ்டம், ரேத்வாரி சிஸ்டம் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன பண்ணிட்டீங்க, கண்டிப்பா அந்த சிஸ்டத்தில் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ அது கீழே வந்து என்ன பண்ணலாம், 2 பாயிண்ட் எழுதலாம். என்ன பாயிண்ட் எழுதலாம், இப்போ நம்ம 5 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணோம்ல, இது வேணா எழுதலாம். ரெண்ட் அதிகமாக இருந்துச்சு, இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க, போர்ஸ்ட் லேபர் இருந்துச்சு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகல அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லி லேண்ட் ரிஃபார்ம் ஏன் மாற்ற போறோம், லேண்ட் ரிஃபார்ம் ஏன் தேவைன்னா, ஆல்ரெடி இருக்க சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருக்கு, அதுக்கு ப்ரூஃபா ஹை ரெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர், ஃபோர்ஸ்ட் லேபர் சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட், ஸோ லேண்ட் ரிஃபார்மோட டெஃபினேஷன் ஓவர். 2வது லேண்ட் ரிஃபார்ம் ஏன் தேவை, நீடு முடிச்சாச்சு. இப்போ லேண்ட் ரிஃபார்மோட அப்ஜெக்டிவ் என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கரெக்டா? எஸ், நிறைய பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனை சரி பண்றது தான் லேண்ட் ரிஃபார்ம். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருக்க சரி பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, லேண்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுங்க, என்ஷூரிங் தி ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். புரிஞ்சா? எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு தரது வழியாக அந்த வில்லேஜ்ல ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் உருவாக்க முடியும், சோஷியல் இன்இக்வாலிட்டி சரி பண்ண முடியும். எப்படி, எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, அவங்கவுங்க லேண்ட்ல அவங்க விளைச்சல் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தருது, இது லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ அது ஒரு அப்ஜெக்டிவ். 2வது, லேண்டை பிரிச்சு தரதன் வழியாக கண்டிப்பா இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இந்தியா லேண்ட் ரிஃபார்ம் ஏன் பண்ணுது, 2 அப்ஜெக்டிவ்ஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும், 2வது அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கணும், 3வது இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், மணி லெண்டர்ஸ் இவங்க கிட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்கான எய்ம், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ 3rd பாயிண்ட், ரெடியூசிங் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் படிச்சாச்சு, பட் அகைன் நான் சொல்றேன், இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு லேண்ட் வந்து ஒரு லேண்ட் லார்ட் கிட்ட இருக்குன்னா, அவர் வாடகை விடுறாருல, அவர் சொல்லுவாருன்னா, இதுல வர்ற கல்டிவேஷன்ல நிறைய ஷேர் எனக்கு கொடுத்துரும். ஸோ ஹை ஷேர் அவர் புறமா இருந்துச்சு. 1. 2வது, நீ என்கிட்ட நான் சொல்றதெல்லாம் கேட்டா மட்டும்தான் அடுத்த வருஷம் லேண்ட் என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன், இல்லை தர மாட்டேன். இந்த மாதிரி கண்டிஷன் வச்சிருக்கிறதுல எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதையும் சரி பண்ணணும். ஸோ ஏன் தேவைன்னு பார்த்தாச்சு, என்ன காரணம், நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும். ஒரு லாங் விஷன் இருக்கு, ஈக்குவாலிட்டி உருவாக்கணும் விஷன் இருக்கு, ஓகே. அதுக்கு கவர்மெண்ட் என்ன வேலை பண்ணுச்சு, வாட் ஆர் தி மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட், அது கேட்பாங்க எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப், எல்லா ஃபார்மர்ஸும் கஷ்டப்படுறது யாருக்கு முக்கிய காரணம், ஜமீன்தார். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்றோம். இதுக்கப்புறம் லேண்டோட ஓனர் யாரு, ஒரு ஃபார்மர், ஓகேவா? அந்த ஃபார்மருக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் கனெக்ஷன். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், டாக்ஸ் கேட்டா கொடுக்கலாம், இல்ல அக்ரிகல்ச்சர் டாக்ஸ் வரனா தர தேவையில்லை, சிஸ்டம் சிம்பிளா வச்சுட்டாங்க. ஸோ ஜமீன்தாருக்கும் லேண்டுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது, சிஸ்டம் கிடையாது. ஃபார்மர் என்ன பண்ணலாம், அவர் லேண்ட் அவரே வச்சுக்கலாம், இல்ல வாடகைக்கும் தரலாம், ஓகேவா? ஸோ ஜமீன்தார் கிட்ட இருந்து அகைன் லேண்ட் எங்க போகுது, ஃபார்மர்ஸ்க்கு போகுது. அப்படி போகும்போது எல்லாருக்கும் ஈக்குவலா போகல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, 50 ஏக்கருக்கு நிலம் வச்சிருக்காங்க, 100 ஏக்கருக்கு நிலம் வச்சிருக்காங்க, 10 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்ட் இல்லாதவங்க அப்படின்னு ஆகுது, லேண்ட் பிரிஞ்சிருது. ஸோ அதுதான் நெகட்டிவ். ஸோ கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ்ல
ஃபியூச்சரில் லேண்டு மக்களுக்கு போகுது, பட் நிறைய பேருக்கு லேண்டு போகல. ஓகே, லேண்ட்லெஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் சிஸ்டம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபார்மர்ஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் ஸ்டேட் தான். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, ஒருவேளை உங்ககிட்ட லேண்ட் இல்லை, ஓகேவா, ஒரு ஃபார்மர் கிட்ட போயிட்டு லேண்டு வாங்கிட்டு வாடகை வாங்கி சேவ் படிங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்களே, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கல்ல. உங்களை சேவ் கார்டு பண்ணிக்கிறதுக்கும் அடுத்த பாயிண்ட். ஸோ ஜமீன்தாரை தூக்கிட்டாங்க, ஃபார்மர் ஃப்ரீ. ஒருவேளை கடன் வாங்கி ரெண்டுக்கு நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்களை என்ன பண்ணலாம், அந்த ஃபார்மர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஃபார்மர் கிட்ட இருந்து அந்த டெனன்ட் ஃபார்மர் இருக்காங்களே அவங்களை காப்பாற்றுறதுக்கு செகண்ட் பாயிண்ட், டெனன்சி ரிஃபார்ம்ஸ். நீங்க புரிச்சா? எஸ், இந்த வாடகை வாங்குறாங்களே அவங்களுக்கான ரிஃபார்ம்ஸ். இவர் தான் ஃபார்மர், இந்த லேண்ட் என்ன பண்றாரு, வாடகை குத்தகைக்கு தராரு. ஓகேவா, இவர் வாங்கிட்டாரு, இவர் தான் யாரு, டெனன்ட். ஓகே, இவர் என்ன கேட்பாரு, ரெண்ட் கேட்பாரா? ரெண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது யார், கவர்மெண்ட். இந்த அளவுக்கு மேல ரெண்ட் கேட்கக்கூடாது ஃபார்மர்ஸ். ஸோ டெனன்ட்ஸ்க்கு யாரு கொஞ்சம் சேஃப் ஆகுதா, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த லேண்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணும், அதாவது அடுத்த 5 இயர்ஸ்க்கு அடுத்த 10 இயர்ஸ்க்குன்னு. அந்த 5 இயர் 10 இயருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட இருந்து டெனன்ட்ஸ் கிட்ட இருந்து லேண்ட் வாங்கக்கூடாது முதலாளி அப்படின்னு ரூல் போட்டாங்க. ஸோ டென்யூர் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுதா. ஸோ ரெண்டும் கண்ட்ரோல் ஆகுது. டென்யூர்லையுமே எத்தனை வருஷம் வச்சிருக்கின்ற டென்யூர்லையுமே என்ன ஆகுது, செக்யூரிட்டி வந்துருது, செக்யூர் ஆயிட்டாங்க. அது இன்னும் முக்கியமானது, அந்த 10 வருஷத்துக்கு யார் ஓனர் மாதிரி, டெனன்ட் தான் ஓனர். ஸோ டெனன்ட்டும் ஓனர் ஆக முடியும். ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் டெனன்ட்ஸ், அதை பத்தி பேசினாங்க. மூணாவது, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், சில வில்லேஜ்ல ஜமீன்தார் கிடையாது, ஆனா லேண்ட் லாட்ஸ் இருப்பாங்க, 50 ஏக்கருக்கு லேண்ட் வச்சிருப்பாங்களே. ஸோ பெரிய பெரிய லார்ஜ் லேண்ட் ஹோல்டிங் இருக்காங்களே, அந்த லேண்ட் ஹோல்டிங்கை குறைக்கலாம். சீலிங் ஆன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஹோல்டிங் புரிச்சா, ஒவ்வொருத்தவங்களும் லேண்ட் ஹோல்டிங், லேண்டை எத்தனை ஏக்கர் ஹோல்டு பண்ணலாம் அதுக்கு ஒரு சீலிங் போட்டாங்க. இதுக்கு மேல இத்தனை ஏக்கருக்கு மேல வச்சக்கூடாதுன்னு ஹோல்டு பண்ணிட்டாங்க. சி, இதெல்லாம் பாயிண்ட்ஸுங்க. அதாவது இந்தியா இது வரைக்கும் எடுத்த ரிஃபார்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார் சிஸ்டம், அபாலிஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்ப்ளாய்டரி சிஸ்டம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சேஃப் கார்டிங் தி டெனன்ட்ஸ் த்ரூ டெனன்சி ரிஃபார்ம்ஸ், எப்படி ரெண்ட் ரெகுலேட் பண்றது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் டெனன்ட்ஸ். மூணாவது, லேண்ட் ஹோல்டிங்க்கு ஒரு சீலிங் போடுறது, சீலிங் போட்டு யார்கிட்டலாம் அதிகமாக லேண்ட் இருக்கோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி லேண்ட் இல்லாதவங்களுக்கு தர்றது, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட். நாலாவது பாயிண்ட், மீனிங் புரிச்சா, யார்கிட்ட லேண்ட் அதிகமாக இருந்துச்சோ அவங்க கிட்ட இருந்து லேண்டை வாங்கி லேண்ட் எல்லாம் தர்றது. இன்னொரு பாயிண்ட்டுங்க, சி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆளு கிட்ட எல்லா லேண்ட் இருக்குமா, ஓகேவா, அப்போ இது ஃபுல்லா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த லேண்டே ஆளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்து வச்சுக்கலாம், நிறைய துண்டு போட்டாச்சு. அதாவது லேண்ட் பிகம் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் லேண்ட். அப்போ ஒவ்வொரு கண்டிப்பா எல்லா விவசாயிக்கும் அந்த ஒவ்வொரு லேண்டையும் கரெக்டா விவசாயம் பண்றது தேவை இருக்கலாம். நீங்க புரிஞ்சா, இதெல்லாம் ஒரு ஆள் இருக்கும்போது எல்லா இடத்துல ஆச்சு, கல்டிவேட் ஆச்சா, ப்ரொடக்டிவிட்டி கம்மி தான், அது கன்ஃபார்ம். பட் லேண்டை ஃபிராக்மெண்ட் பண்ணும்போது ஃபார்மிங் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. நான் ஒருத்தர் பிரிச்சுக்கிறான்ல, எஸ், என்ன பண்ணலாம்னா எந்தெந்த ஊர்ல எல்லாம் லேண்டை பிரிச்சதுக்கு அப்புறம் ஃபார்மிங் பண்ண கஷ்டமா இருக்கோ அங்க என்ன உருவாக்கலாம், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். இது இந்த இடத்துக்கு நீ தான் ஓனர், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பண்ணுங்க. ஸோ தனியாகவும் பண்ணலாம், நீங்க சேர்ந்து என்ன பண்ணலாம், காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். நீ புரிச்சா, தனியாளுக்கு காசு இருக்காது, விட்டுருவாங்க, காசுல அதில் வித்துருவாங்க, அப்படிலாம் அப்படி கஷ்டப்படுறீங்கன்னா 5-6 லேண்ட் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஃபார்மிங் பண்ணு. இதெல்லாம் அடுத்த பாயிண்ட்ல, ஃபோர்த் பாயிண்ட், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், இதெல்லாம் வந்துருது. அண்ட் 5வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல லேண்ட் ரெக்கார்ட் சரியில்லை பார்த்தோம்ல, இதுக்கப்புறம் கிளியர் ரெக்கார்ட் கொடுத்துருவாங்க. அதாவது பட்டா தர்றது, இந்த இடத்துக்கு பட்டா யாருக்கு அப்படின்னு கிளியர் லேண்ட் ரெக்கார்ட் கொடுத்து அவங்க வேலைக்கு பண்றது. ஸோ லேண்ட் டைட்லிங், யாருக்கான லேண்ட், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இது 5வது பாயிண்ட். அதாவது இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில இந்த 5 விஷயங்கள் தான் படிக்காங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் தனித்தனி டாபிக்ஸ், இதை ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். பட் ஒருவேளை சிம்பிளா 10 மார்க்ல கேட்டாலும் இது இருக்கலாம், லாஜிக் புரிஞ்சா, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஹிஸ்டரி அதெல்லாம் பார்க்க போறோம். பட் ஷார்ட்டா கேட்கறாங்க வச்சுக்கலாம், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த 5 பாயிண்ட் எதையும் சமாளிச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் கிளியர் லேண்ட் டைட்லிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இதெல்லாம் தான் கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவ்வளவு மெஷர்ஸ் பார்த்தோம்ல, கவர்மெண்ட் இவ்வளவு மெஷர்ஸ் எடுத்திருந்தாலும் லேண்ட் ரிஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் லேண்ட் கிடைச்சுன்னு பார்த்தா அப்படி கிடையாது. இல்லை, இப்பயும் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போடுறாங்க. ஸோ லேண்ட் ரிஃபார்ம் பண்ணியும் நிறைய லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மெஷர்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுல, காலனைசேஷன்ல இருந்த இம்பாக்டை விட எக்ஸ்ப்ளாய்டேஷனை விட கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஸோ எக்ஸாம்ல மேபி கவர்மெண்ட் வந்து என்னென்ன மெஷர்ஸ் எடுத்து கேட்டால் இதை எழுதலாமா, லேண்ட் ரிஃபார்மோட டெஃபினேஷன் எழுதலாம், கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் எழுதலாம், அடுத்து கன்க்ளூஷன் வரும்ல. கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான் பாவர்ட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வில்லேஜில் கொஞ்சம் சோஷியல் ஈக்வாலிட்டி உருவாயிருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு கொடுத்துடலாம்ல. இந்த லைன் ஓகே பாருங்களேன், டிஸ்பைட் வேரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ், மீனிங் புரிஞ்சா, அந்த எல்லா மெஷர்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா மெஷர்ஸையும் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, இன்னும் சரியாகலதான், இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் தீஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் significantly contributed to rural poverty reduction and social equity in India, thus underlining the importance of land reforms in advancing the socio-economic conditions of marginal and small farmers. So எப்பெல்லாம் கவர்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் உருவாக்குதோ எல்லா டைமுமே மக்களோட சோஷியல் கண்டிஷனும் எக்கனாமிக் கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியம் யார்கிட்ட, ரொம்ப கம்மியா லேண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கும், மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ். பட் இவங்க எல்லாரும் யாரை பத்தி பேசுறாங்க, ஃபார்மர்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. கரெக்டா, யாரை பத்தி பேசல, லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி இன்னும் பேசல. அவங்களுக்கான ரிஃபார்ம்ஸ் தான் இந்தியா கவர்மெண்ட் பண்ண, அவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றது நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட லேண்டே கிடையாது. ஓரளவுக்கு வந்து பேசிக் கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு மெஷர்ஸ்க்கும் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெனன்சி ரிஃபார்ம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம்.